எடுத்தவர்கள் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 78 சங்கீதம் 68 வசனத்திலிருந்து 71 வசனம் வரை. சங்கீதம் 78 68 வசனத்திலிருந்து 71 வசனம் வரை. யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்டார். தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மலைகளைப் போலவும் என்றென்றைக்கும் நிற்கும்படி தாம் அஸ்திபாரப்படுத்தின பூமியைப் போலவும் கட்டினார். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறார். தாம் தெரிந்து கொண்ட சீயோன் பட்டணத்தை தெரிந்து கொள்கிறார். சீயோன் தேசத்தை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். இந்த சீயோன் தான் அந்த ஆபிரகாமை அழைத்த பொழுது ஆபிரகாமுடைய வித்திலிருந்தே ஒரு தேவ திட்டத்தை வைத்துக் கொண்டு வருகிறார். ஆபிரகாம் பலி செலுத்தின இடம் இந்த இடம் என்று சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் யுத்தம் செய்த இடம் இந்த இடம் என்று சொல்லப்படுகிறது. ஆபிரகாம் மல்கிசேதேக்குக்கு காணிக்கை கொடுத்த இடம் இந்த இடம் என்று சொல்லப்படுகிறது. பின்னாட்களிலே யாக்கோபு பலி செலுத்தின இடம் இந்த இடம் என்று சொல்லப்படுகிறது. இவைகள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் அவர்களுடைய எல்லை கடந்து அவர்கள் ஆக்கிரமிப்புக்குள்ளே போனாலும் கர்த்தர் அந்த இடத்தை தெரிந்து கொள்கிறார். அந்த சீயோன் பர்வதத்தை, அந்த சீயோன் கோட்டையை தெரிந்து கொள்கிறார். அது என்றென்றைக்கும் நிலைநாட்டும்படி கர்த்தர் அதை நிலைநாட்டுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த சீயோன் பட்டணத்தை ஆளுகை செய்வதற்கு ஒரு மனிதனையும் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அவன் பெயர் தாவீது. நான் வாசிங்க. ஆட்டு தொழுவங்களில் இருந்து அவனை எடுத்தார். எங்க இருந்து எடுத்தாரா? எங்க இருந்து எடுத்தாரா? சத்தமா சத்தமா. ஒரு ராஜா எங்க இருக்கான்? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். ஒரு ராஜா எங்க இருக்கிறான்? ஆட்டு தொழுவத்துக்குள்ள கிடக்கிறான். அல்லேலூயா. அவனுக்கு ஈசாய்க்கு 7 குமாரர்கள். அவர்கள் எல்லாரும் உள்ள நல்ல பெட்ல படுத்து தூங்குறான். நல்லா 1 டன் ஏசி போட்டு குளு 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 குளுன்னு வாழ்றான். அவர்கள் எல்லாரும் அரசாங்க உத்தியோகம். அவர்கள் எல்லாரும் ராணுவ பணியில இருக்கிறான். அவனுடைய வீடு நல்ல ஆஸ்திகளும் அந்தஸ்தும் நிறைந்த வீடு. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆனா தாவீது எங்க படுத்திருக்கான்? எங்க படுத்திருக்கான்? ஆட்டு கொட்டாயில படுத்திருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஏன் தெரியுமா? அவன் வயதான நாட்களிலே ஈசாய் முதிர் வயதான பொழுது தாவீது பிறந்தான். அவன் பிறந்த பொழுது ஈசாய்க்கு அவனுடைய மனைவிக்கும் சண்டை வந்துச்சு. வயிற்றுல கர்ப்பத்துல இருக்க, கர்ப்பமா இருக்குன்னு சொல்ற, எனக்கோ வயசாகி போச்சு, நீ எப்படி கர்ப்பம் தெரிச்சேன்னு எனக்கு தெரியல, இதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய சண்டை. அதனாலதான் அவன் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆலயத்தை குறித்து ரொம்ப மேன்மையாய் பேசுவதை நீங்கள் நடப்பார்கள். ஏன் அப்படின்னா, அவனை பெற்ற பொழுது அவங்க அம்மா சொல்றா, என்ன சொல்றா? இந்த பிள்ளைக்கு நீதான் தகப்பன். அவன் சொல்றான், நான் எப்படி ஏத்துக்க முடியும்? எனக்கு வயசாயிருச்சு. இந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு பிள்ளைன்னு சொன்னா ஊர் என்னை அசிங்கமா நினைக்காது, என்னை கேவலமா பார்க்காது என்று சொல்லி இந்த தாவீது மேல தன் தகப்பனுக்கு பாசம் இல்லை. தன் தாய் என்ன செய்தால், இந்த பிள்ளை வயிற்றுல சுமந்தனாலதான் என் புருஷன் என்னை விட்டு போயிட்டான், என் புருஷனுக்கு எனக்கு இத்தனை வருஷமா இல்லாத ஒரு கருத்து வேறுபாடு வந்துருச்சு, இத்தனை கருத்து வேறுபாடுகளின் நிமித்தம் பிறந்தவன் இந்த பிள்ளை தானாலதானே பிரச்சனைன்னு சொல்லி இத சில சங்கீதங்கள்ல நான் ஏற்கனவே உங்களுக்கு காண்பித்திருப்பேன் நினைக்கிறேன். அவனை கொண்டு வந்து தேவாலயத்தின் மூப்பர்களுக்கு முன்பதாக ஆலயத்திலே தாவீதை போட்டுவிட்டு அவனுடைய தாய் போய்விட்டாள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அதனாலதான் அவன் சொல்லி இருக்கிறான், நான் கர்ப்பத்தில் உற்பத்தியான நாள் முதலே நீர் என்னை ஆதரித்து வந்தீர். ஏன் தெரியுமா? பல மெடிசனை சாப்பிட்டா
கர்ப்பம் கலையல. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அல்லேலூயா. அவளை என்னென்னத்தையோ சாப்பிட்டு எப்படியாகில இதை கலைச்சிடணும்னு நினைச்சா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அதுதான் தாவீது ஒரு இடத்திலே சொல்லுகிறான், என் தாயின் கர்ப்பத்தில் இருந்த பொழுதே நீர் என்னை ஆதரித்தீர். யார் என்னை ஆதரித்தது? யார் என்னை ஆதரித்தது? அவன் எனக்கு வேண்டாம் வெறுப்பா பிள்ளை பத்து எனக்கு காண்டாமிருகன்னு பேர் வச்சது போல தூக்கி கொண்டு போய் தேவாலயத்துல போட்டுட்டான். பிள்ளை வயிற்றுல இருக்கும் பொழுதெல்லாம் என்னை வயிற்றுல குத்துன்னு குத்தி, நீ வயிற்றுல இருக்கிறனால தாண்டா எனக்கு நிந்தை, எனக்கு அவமானம், எனக்கு உபத்திரவம் என்று சொன்னான். எங்க அப்பா சொன்னா, இந்த பிள்ளை என் பிள்ளை இல்லைன்னு சொன்னான். இன்றைக்கு இருக்கிற மாதிரி DNA டெஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துடலாம். ஆனால் கர்த்தரே சாட்சி என்று சொல்லி என் தாய் என்னை கொண்டு வந்து தேவாலயத்தில் வாசலிலே போட்டுவிட்டு இவனை எப்படியே கிடைக்கட்டும்னு போட்டான். கடைசியாக சபையில் உள்ள மூப்பர்கள், சபையினுடைய தேவ சங்கம் தீர்மானித்து ஈசாயை கூப்பிட்டு, பெரிய மனுஷனா இருக்கிற உனக்கு தாயா அசிங்கம், ஏன் அப்படி இருக்கிற, அவனை உன் வீட்டுல வேலைக்காரனாவது வச்சுக்கலாம்யா, நீ அவனை கொண்டு போய் வை. உன் பிள்ளை மற்ற எல்லாரும் நல்ல டிகிரி படிச்சு நல்ல அரசு உத்தியோகத்துக்கு போயிட்டான், இவனுக்கு நீ ஒண்ணும் போட வேணாம், 3 நேரம் சோத்த போடு, ஏதாவது ஒரு வேலை செய்வான்னு சொன்னான். ஆனபடினால அவனை வேலைக்காரனிலும் மோசமாக மாட்டு தொழுவத்தில் ஆட்டு தொழுவத்தில் அவன் கிடைக்கிறான் என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. மீண்டும் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் இருந்து என் தேவனாகிய கர்த்தர் அவனை எடுத்தார். கரங்களை தட்டி அல்லேலூயா. எங்க இருந்து எடுத்தாரு? உன் வாழ்க்கை மாட்டு கொட்டாயில இருக்கேன், நீ கவலைப்படாத. நான் இன்னும் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேனே, கவலைப்படாத. எங்க அம்மா பெத்த பொழுது நான் நின்ற அவமானம்னு சொன்னா கவலைப்படாத. உன்னைய போய் பொம்பளை பிள்ளையா பெத்த நாள்ல இருந்து என் வாழ்க்கையில அவமானம் சொன்னாங்க, கவலைப்படாத. நீ பெத்ததுல இருந்து அடங்கப்படாதீடா, உன்னால என் குடும்பத்துக்கு எந்த லாபமே இல்லடா எங்க அம்மா சொன்னா, கவலைப்படாத. உன்னை கொண்டுதான் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்ற என் ஆண்டவர் திட்டம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒன்றுக்கு உதவாத மனுஷன் என்று உன்னை உதறி தள்ளி விட்டதோ இந்த தேசம், இந்த சமூகம், உன் குடும்பம், எல்லாரும் உன்னை அற்பமா எண்ணி உன்னை விலக்கி போட்டார்களோ, நீ வேண்டாம் வெறுப்பு என்று சொன்னார்களோ, நீ கரைப்படுத்தப்பட்ட மனுஷன் என்று சொன்னார்களோ, நீ உதவாக்கரை என்று சொன்னார்களோ, உன்னை அடிமையிலும் அடிமையாய் வைத்திருக்கிறார்களோ, வேலைக்காரர்களிலும் மோசமாய் நடத்துகிறார்களோ, என் தேவனாகிய கர்த்தர் உன் மீது பெரிய திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறார். ஆனபடியினாலே உன்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நகரமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த தாவீது ஆட்டு தொழுவத்திலே படுத்து கிடக்கிறான். எல்லா அன்னைங்களும் வீட்டுக்குள்ள நல்ல ஏசி ரூம்ல தூங்குறான். அவன் கொசுக்கடியில படுத்து கிடக்கிறப்பையும் ஒண்ணு மட்டும் கத்துக்கிட்டான். என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? அவனுடைய தாய் அவனை கொண்டு போய் எங்க விட்டான்? தேவாலயத்துல குழந்தையா இருக்கும் பொழுதே போட்டான். அதனாலதான் அந்த தாவீது சொன்னான், என் தகப்பனும் என் தாயும் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறந்தாலும். என் தகப்பனும் என் தாய் என்னை வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிந்து விட்டார்கள். என் தகப்பனும் என் தாயும் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, நீர் என்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. வாழ்க்கையினுடைய அனுபவத்தை எழுதி வச்சிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில நடந்து வந்த பாதையை அவன் எழுதி வைத்திருக்கிறான். அருமையான தேவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கலாம்? கர்த்தர் உன்னை மறக்க மாட்டார், கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உன்னை குறித்து ஒரு பெரிய தெய்வ திட்டத்தோடு தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அதனாலதான் இந்த காலை வேளையில நீ ஹோரேப் சர்ச்சில் வந்து உட்கார்ந்து இந்த சபையை வைத்து உன்னை ஆண்டவர் மிகப்பெரிய மேன்மையான இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை கைவிட மாட்டார். நீ வெறுங்கையோட வந்த உன்னுடைய முடிவு நாட்கள் மிகப்பெரிய சம்பூர்ணமாய் இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
தமிழ்நாட்டுக்கு பெருமை அடையார் ஆலமரம். நான் சொல்றேன், அதை விட மிகப்பெரிய கிளைகள் பறந்து திரிந்த பேர் பெற்ற ஒரு குடும்பமாய் கர்த்தர் கோரே குடும்பத்தை நிலைநாட்டுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆட்டு தொழுவத்துக்குள்ளே கிடந்த அவனை கர்த்தர் தேடி வருகிறார். எனக்கு அருமையான மகனே, எனக்கு அருமையான மகளே, நீ கலங்காத. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டுட்ட, எல்லாராலும் வெறுக்கப்பட்டுட்ட, யாரும் உன்னை கண்டுக்கிடல. நீ அழுகாத, நீ வேதனைப்படாத, நீ கண்ணீர் விடாத. ஓ சந்ததியில இருந்துதான், ஓ வயிற்றில இருந்துதான், ஓ வித்துல இருந்துதான் இந்த உலகத்திற்கு ரட்சிப்பை உண்டாக்குவதற்கு தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்தார். தேவன் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். கருமையான தேவனுடைய பிள்ளையே, நடந்தது என்ன? வாசிங்க. கரவலாடுகளுக்கு பின்பதாக தெரிந்த அவனை. எதுக்கு பின்னாடி? எதுக்கு பின்னாடி? ஏன்? ஏன்? பொதுவா ஆட்டுக்கு பின்னாடி தான் தெரிஞ்சிருக்கணும். ஏன் கரவலாடுகளுக்கு பின்னாடி? அல்லேலூயா. குட்டி என்ற ஆடு சாயங்காலம் ஆன உடனே எத்தனை லிட்டர் பால் கறக்குதுன்னு அப்பனுக்கு கணக்கு கொடுக்கணும். ஒருவேளை ஏதாயிலும் குட்டி பசியின் நிமித்தம் குடிச்சுட்டா, இங்க கறக்கிறப்ப ஒரு 1/4 லிட்டர் பால் குறைஞ்சிட்டா, வனாந்தரத்துல உட்கார்ந்து நீயா கறந்து குடிச்சிருக்கேன்னு சொல்லி அப்பனும் அண்ணனும் துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவன் பார்க்கிறான், என்ன கரவலாடுகளுக்கு பின்னாடி அவங்க போய் அடி வாங்கி சாக முடியாது. அதனால கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறான். அல்லேலூயா. அது கொஞ்சம் ஓடி ஈடி இதாகி தானா மடுல இருந்து பாலெல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா அதுவே அங்க போய் கணக்கு சொல்லணுமேன்னு சொல்லி கரவலாடுகளை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு வந்து அவன் வீட்டிலே தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை, தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை, தனக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டியை, தனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்திலே உண்மையும் உத்தமமாய் இருக்கக்கூடியவன் தாவீது. அதனால கரவலாடுகளை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு வந்து என்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க. திரும்ப சாயங்காலத்திலே வந்து அவர்களிடத்திலே நிறுத்தி, நீங்க கொடுத்ததற்கான கணக்கு இதோ சரியா இருக்கிறது என்பதை, உண்மை உத்தமமான ஊழியக்காரன் நான் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு உண்மை தன்மை தாவீதினிடத்திலே இருந்தது. ஆனபடியினாலே கர்த்தர்